ஒரு கதை அல்லது நாவல் ஒரு தடவை ரீமேக் ஆகலாம், இல்லை ஒரு 3 லாங்குவேஜில் அந்த நாவலை அடாப்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு கிளாசிக் நாவல் ஏறத்தாழ 20 படங்களாக அடாப்ட் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா அது தேவதாஸ் கதை தான். பெங்காலி ரைட்டர் சரத்சந்திர சாத்தோபாத்யாய் அவர் எழுதின தேவதாஸ் அப்படிங்கிற நாவல் அதுக்கப்புறமா பல்வேறு திரைப்படங்களாக அடாப்ட் செய்யப்பட்டது. அந்த பல்வேறு சீரீஸாகவும் அடாப்ட் செய்யப்பட்டது. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மாதிரி இந்த ஒரு கதை இருக்குல்ல, தேவதாஸ் பார்வதியை காதலிக்கிற கதை. இந்த கதையை படிக்காத இந்தியர்களே இருக்க மாட்டாங்க, அல்லது இந்த கதையை பார்க்காத இந்தியர்கள் இருக்கிறது ரொம்ப சொற்பமாக தான் இருக்க முடியும். அந்த வகையில் 1920s இருந்து இப்போ மாடர்ன் வரைக்கும் இந்த ஒரு கதையை அடாப்ட் பண்ணி பல்வேறு திரைப்படங்கள் வந்துருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இது ஸ்டார்ட் ஆனது 1928 ஒரு சைலண்ட் ஃபிலிம் தேவதாஸ் அப்படின்ற ஒரு சைலண்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா பல்வேறு அடாப்டேஷன்ஸ் வந்து இந்த கதைக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக 1953 நாகேஸ்வர ராவ் சாவித்ரி நடிப்பில் தேவதாஸ் அப்படிங்கிற தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேன் இண்டியா அட்டம்ப்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். 53 நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ நாகேஸ்வர ராவ் தேவதாஸாவே அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்துக்கு தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழில் பயங்கரமான வரவேற்பு. சாவித்திரியை பார்வதியாக தான் பார்த்தாங்க, நாகேஸ்வர ராவை தேவதாஸாக தான் பார்த்தாங்க. இதில் இருக்கிற இன்னொரு பெரிய ட்ரிவியா என்னதுன்னா, சாவித்ரி இதுக்கு முன்னாடி தேவதாஸ் கதையை படித்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த தேவதாஸுங்கிற கதாபாத்திரத்து மேலேயும் பார்வதிங்கிற கதாபாத்திரத்து மேலேயும் பெரிய அளவில் ஈர்ப்பு இருக்குது. ஸோ அவங்களே வந்து பார்வதியாக நடிக்கிறாங்கன்றப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த படத்தில் நடித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தேவதாஸ் வந்து பல்வேறு இடங்களில் அடாப்ட் செய்யப்பட்டது. அண்ட் இந்த தேவதாஸ் இருக்குல்ல, 1953 ரிலீஸ் ஆன தேவதாஸ் இருக்குல்ல, இதுக்கே ஒரு சீக்குவல்லாம் வேறு எடுத்தாங்க. நாகேஸ்வரராவே மறுபடியும் தேவதாஸாக பிறந்து வர மாதிரி. அது 1972 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட சீக்குவலு. ஸோ இப்படி பல்வேறு அடாப்டேஷன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அனுராக் கஷ்யப் எடுத்த தேவ்டி. இந்த படம் வந்து தேவதாஸோட ஒரு மாடர்ன் அடாப்டேஷன். தேவதாஸோட கதாபாத்திரத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி பல்வேறு கேரக்டரிஸ்டிக் அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவான ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டரு. அண்டு சந்திரமுகின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த தேவதாஸ் கதையிலே இருக்கும். அதாவது தேவதாஸ் பார்வதியை காதலிச்சிருப்பார். ஆனால் தேவதாஸுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் பார்வதியை போய் சேர்றதில். அந்த பார்வதியை வேற ஒரு ஆளாக மாறி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரிலேஷன்ஷிப் சிக்கல்கள் வந்து 2 பேருக்குமே இருக்கும். சொசைட்டி சிக்கலுமே இருக்கும். அதுக்கப்புறமா அதான் தேவதாஸுக்காகவே வெயிட் பண்ணுற ஒரு கதாபாத்திரமாக சந்திரமுகின்ற கதாபாத்திரம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் சந்திரமுகியாக கல்கியை நடிக்க வச்சிருப்பாரு அனுராக் கஷ்யப். அது இந்த படத்தை ஏன் மாடர்ன் அடாப்டேஷன் ஆஃப் தேவதாஸ் படம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் அந்த கதையை மட்டுமே எடுத்துக்கிட்டு இப்போ மாடர்ன் டைம்ஸில் எந்தெந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் சிக்கல் இருக்க முடியும் தேவதாஸுக்கும் பார்வதிக்கும், அண்டு மாடர்ன் டேயில் சந்திரமுகி கேரக்டர் வந்து இருந்தால் அவள் எந்தெந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து அனுபவிக்கலாம், அவள் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிறா. ஏன்னா வந்து அப்போ வந்து நிறையா அந்த ஸ்கேண்டல் வீடியோஸ்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. நிறையா ஸ்கேண்டல் வீடியோ இஷ்யூஸ் வந்து நிறையா போயிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆனால் இப்போ டெல்லியில் கூட ஒரு பொண்ணோட ஸ்கேண்டல் வீடியோவை வெளியிட்டது பெரிய இஷ்யூவான காலகட்டம் அது. ஸோ அப்போது சந்திரமுகி கேரக்டரை அந்த ஒரு இஷ்யூக்குள்ளே பொறுத்துறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் அடாப்டேஷன் ஆஃப் தேவதாஸாக அந்த தேவ்தி படம் இருந்தது. இப்போ வரைக்கும் அனுராக் கஷ்யப் எடுத்த படங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அண்ட் அவர் நோ ஸ்மோக்கிங்னு ஒரு படம் பண்ணார் தேவ்டிக்கு முன்னாடி. நோ ஸ்மோக்கிங் பெருசாக போகலை. அதுக்கப்புறமா அவர் எடுக்கிற படம் தான் இந்த தேவ்டி. அண்ட் இந்த படத்தில் ஏகப்பட்ட பாட்டு இருக்கும். இமோஷ்னல் அத்தியாச்சார்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கே 3 வருஷன் இருக்கும் படத்தில். இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ பல பேர் வந்து பயந்தாங்க. இந்த படம் வந்து நிறையா வயலன்ஸ் இருக்குது, அண்ட் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டரே வந்து இவ்வளோ டார்க்கான கேரக்டராக இருக்குது, இதெல்லாம் செட் ஆகாது வேணான்ற மாதிரிலாம் நினச்சாங்க. பட் இருந்தாலும் அனுராக் கஷ்யப்புக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த படம் உருவாச்சு. அண்ட் இந்த படத்தில் ஹீரோவோட அந்த ட்ரிப்பி ஸ்டேட், அவர் பயங்கர போதைக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்டை காமிக்கிறதுக்காக பெருசாக ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை அனுராக் கஷ்யப் இருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு டிஜிட்டல் கேமராவில் ஒரு ஸ்டெடி கேமரா வச்சு எடுத்திருப்பார். ஸோ அதுலேயே வந்து அந்த எஃபெக்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இப்படி இந்த படத்தை பட்ஜெட்டாக எடுத்து இப்போது ஒரு மாடர்ன் அடாப்டேஷன் ஆஃப் தேவதாஸில் இந்த படம் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பல்வேறு அடாப்டேஷன் இருக்குது இதே கதைக்கு. தேவதாஸ், தேவ்தி, தேவ்டிடி, தேவி, இப்படி பல்வேறு அடாப்டேஷன் இருக்குது. இதில் இந்த ஜெண்டரை மாற்றி வைக்கிறது, அதாவது தேவதாஸுங்கிறது ஆண் கதாபாத்திரமாக இல்லாமல் பெண் கதாபாத்திரமாக வைக்கிறது. அண்ட் இன்னும் மாடர்ன் ஏராக்குள்ளே வந்து லெஸ்பியன் கே ரிலேஷன்ஷிப்பை வச்சலாம்
இந்த கதையை அடாப்டேஷன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்படி இந்த படம் மட்டுமே ஒரு 20 தடவை இந்தியன் சினிமாவில் அடாப்ட் ஆகிருக்குது. இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தேவதாஸ் வெர்ஷனை கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.